ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஷோபா லாகில் பாருங்கள் இறால் கிரேவி செய்ய போகிறேங்க. அதுக்கு பாருங்கள், இறால் எடுத்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணி நான் வச்சுருக்கேன். இந்த இறாலில் வந்து இந்த சென்டரில் அதோட குடல் இருக்கும். அதை வந்து கத்தியை வச்சு இப்படி கட் பண்ணிவிட்டு எடுத்தோம்னா நீட்டாக வந்துடும். இந்த மாதிரி நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போ இந்த இறால் கிரேவி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. இப்போ பாருங்கள், இந்த இறாலுக்கு கொஞ்சம் மசாலாலாம் சேர்த்து பிசைஞ்சு வச்சுருவோம். நான் காரத்துக்கு ஏற்ற மாதிரி தனி மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். அப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். அப்புறம் பாருங்கள், தனியாத்தூள் அது ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அப்புறம் கொஞ்சமாக மஞ்சள் தூள், இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து ஃபஸ்ட்டு பிசைஞ்சு எடுத்துக்குவோம். இப்போ பாருங்கள், இதை நல்லா பிசைஞ்சு வச்சுட்டோம். இப்போ இதை எப்படி கிரேவி செய்யலான்னு பார்க்கலாம். இது ஒரு 5 நிமிஷம் அப்படியே ஊறட்டும். வேக வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ கடாய் வச்சு இதுக்கு தேவையான அளவு எண்ணெயும் ஊற்றியாச்சு. இப்போ இந்த எண்ணெய் சூடாகட்டும். அதில் கொஞ்சமாக 2 வெந்தயம் போட்டுக்குவோம். அப்புறம் கொஞ்சமாக ஜீரகம், இது கொஞ்சம் பொரியட்டும். இது பொரிஞ்சிருச்சு. இப்போ 2 காஞ்ச மிளகா பிச்சு வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். அப்புறம் இதுக்கு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பெரிய வெங்காயம், அதை கொஞ்சம் சேர்த்துக்குவோம். கொஞ்சம் வெங்காயம் நிறைய போட்டோம்னா கிரேவிக்கு நல்லாயிருக்கும். இதை கொஞ்சம் நல்லா வதக்கி விடுவோம். இப்போ பாருங்கள், இந்த வெங்காயம் கொஞ்சம் வெந்துருச்சு. இப்போ இதில் வந்து கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்குவோம். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அது கூட தக்காளி வந்து பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் அதில் கொஞ்சம் சேர்த்துக்குவோம். இப்போது இந்த கிரேவியில் தனி மிளகாத்தூள் அது ஒரு ஸ்பூன் சேர்த்துக்குவோம். ஏற்கனவே நான் இறாலில் சேர்த்துருக்கேன், அதனால் நான் 1 ஸ்பூன் மட்டும் இதில் சேர்த்துக்கிறேன். காரம் அதிகமாக வேணும்னா நீங்கள் 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அப்புறம் மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன், இது வந்து தனியாத்தூள் அது ஒரு ஸ்பூன். அப்புறம் சீரகம் சோம்பு சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன், அது ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நம்ம ஏற்கனவே இறாலுக்கு உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் இதுக்கு ரொம்ப சேர்க்க தேவையில்லை. லைட்டாக உப்பு சேர்த்துக்குவோம். ரொம்ப சேர்த்தோம்னா உப்பு கச்சிரும், அதனால் லைட்டாக சேர்த்துக்குங்க. இப்போது இதில் இந்த இறாலை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம இது எல்லாத்தையும் நல்லா ஒன்றா கிண்டி விடுவோம். கொஞ்சம் இதுக்கு தேவையான அளவு தண்ணியும் ஊற்றிக்கலாம். இப்போ பாருங்கள், இதுக்கு தேவையான அளவு தண்ணியும் ஊற்றி விட்டாச்சு. இது நல்லா ஒரு 10 நிமிஷம் நல்லா வெந்து வரட்டும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வரட்டும். இறாலும் நல்லா வெந்து வரணும். ஒரு 10 நிமிஷம் ஆகட்டும். பாருங்கள், நல்லா கொஞ்சம் கிரேவியாக வந்துருச்சு, எண்ணெய் பிரிஞ்சு வருது. இப்போ வந்து ஒரு பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துக்குவோம். பச்சை மிளகா கொஞ்சம் லேட்டாக போட்டோம்னா நல்லா வாசனையாக நல்லாயிருக்கும். இன்னும் ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிச்சு வரட்டும். பாருங்கள், நல்லா சூப்பரான இறால் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா கெட்டியாக கிரேவியாக வந்துருச்சு. இறால் எல்லாமே நல்லா வெந்திருக்கும். இப்போ லைட்டாக கருவேப்பிலை மட்டும் தூக்கிக்குவோம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நீ இறக்கிடலாம். பாருங்கள், சூப்பரான இறால் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. நல்லா பார்க்கும்போதே நல்லா சூப்பராக இருக்கா பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி நீங்களே செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இது வந்து சாதத்தில் போட்டு சாப்பிடும்போது நல்லா சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாருக்குமே இது ரொம்ப பிடிக்கும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. இந்த டேஸ்ட் பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள்.